ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணிகலா விலாக்ஸ். இன்னைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்குல வடை செய்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ கிழங்கு எடுத்து துருவி வச்சுருக்கேன். உப்பு, பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், அரிசி மாவு. இப்போது அரிசி மாவும் கிழங்கையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டர் இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா இப்படி மிக்சிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் அரை ஸ்பூனுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, அதனால நான் ட்ரை கொத்தமல்லியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே எப்பயும் போல் வடை தட்டி போடுறது தான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வடை தட்டிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 வடையாக தான் போட்டு ஒரு 3-4 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை நான் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு பேட்ச் போட்டு காட்டுறேன். நீங்கள் இந்த கிழங்கு வச்சு ரொம்ப டிஷ் பண்ணலாம். இன்னும் வேறு என்ன டிஷ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் வீடியோ போடுறேன். இப்போ இந்த பேட்சுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக எந்த ஒரு சட்னியுமே வேணாம், ஒரு சாஸ் கூடமே வேணாம், சூப்பராக இருக்கும். அது வெறும் இதாகவே சாப்பிடும்போது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.